ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம வீட்டு டாக்ஸ் எபிசோட் 7. ஸோ சில மாசமாவே நாங்க வந்து 3 மாசம் 3 மாசமாவே நாங்க வீடியோ போடுறது இல்ல. அதுக்கு வந்து நான் எங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப பெரிய சாரி கேட்கணும். அது ஏன் நாங்க ஏன் வந்து 3 மாசமா வீடியோ போடலன்னு காரணமே இதை இங்க உட்காந்துருக்காரு, இவருனால தான். அவர் சொல்லுவாரு. ஸோ சிம்பிளா சொல்ல போனா முட்டியில உள்ள ஜவ் 2 கிழிஞ்சிருச்சு. ஸோ கோம்போவா கிழிச்சனால 3 மாசம் எடுக்க வேண்டியதாயிருச்சு. ஏசியல் மெனிஸ்கஸ் இது நீங்க ரீசர்ச் பண்ணி பாருங்க. இந்த 2 ஜவ் கிழிஞ்சனால கொஞ்சம் கேப் கொடுக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ அப்போ அதே டைம்ல வந்து எங்கடா இந்த பிள்ளைங்க காணா போயிடுச்சிங்க, ஸ்கேமஸா இருக்குமோ அப்படின்னு நினைக்க கூடாதுன்னு நினைச்சுதான் அது தவிர்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு அது சம்பந்தமா ஒரு டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ நாங்க இந்த 3 மாசம் கேப்ல வந்து காணா போனதுல வந்து நாங்க திரும்பி மறுபடியும் வரும்போது நிறைய லைக் எங்க கொலீக்ஸே நிறைய கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கேம் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட சொல்றாங்க அப்படின்னு. அப்பதான் நாங்க யோசிச்சோம், சரி நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது, ஸோ இதுவே ஒரு டாபிக்கா எடுத்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்னன்னா ரியல் எஸ்டேட்ல நடக்கிற ஸ்கேம். ஸோ என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது, அதுக்கு மக்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னுக்கு ஷாம் ஒரு குட்டி கதை சொல்லும். ஓகே, ரீசெண்டா வந்து ஜோஹூர்ல வந்து ஒரு கேஸ் நடந்துச்சு. என்னன்னா 120 பேர், 120 ஃபேமிலி வந்து அவங்க இருந்த வீட்டை வாங்கின வீட்டை வந்து ஏமாத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, ஓகே ரொம்ப சிம்பிள். என்னன்னா, இப்போ ஒரு வீடு வாங்குறோம்னா அந்த வீடு சாவி நம்ம கைக்கு வரணும். அதாவது கட்டி முடிச்சு அதோட சாவிலாம் நம்ம கைக்கு வரணும். ஸோ அவங்க வாங்கின ப்ராப்பர்ட்டி வந்து லேண்டட் ஹவுஸ் தான். ஆனா அந்த வீடு வந்து ப்ராமிஸ் பண்ணப்பட்டது என்னன்னா ஒரு 2020 வந்து அந்த சாவி கிடைக்கும்னு சொல்லி டிலே ஆகி 2022 தான் கிடைச்சிருக்கு. அதாவது 2 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. சரி அதுவும் போட்டும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த வீடு வாங்கினவங்க என்ன பண்ணாங்கன்னா, வீடு போய் பார்க்கும்போது வீடு வந்து அவங்க சொன்ன மாதிரியும் இல்லை. லைக் இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும்னு சொன்னது இல்ல, கேட்டட் அண்ட் கார்டட் ஹவுஸா இருக்கும்னு சொன்னாங்க, எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் வீடு வாங்கும் போது நிறைய விஷயத்த ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி, லீகல் ஃபீலாம் நாங்க வே ஆஃப் பண்றோம், நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க வீடு மூவ் இன் பண்ணும்போது மட்டும் போதும், வீடு போகும்போது நாங்க உங்களுக்கு போனஸ் கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் ப்ராமிஸ் பண்ணிட்டு வீடு கையில கிடைச்சோன்னா எதுவுமே ப்ராமிஸ் பண்ணது கைக்கு வரல. ஓகே, எதுவுமே கைக்கு வராதனால இவங்க வந்து ஹவுசிங் ட்ரிபியூனல்ல போய் ஃபைட் பண்ணிருக்காங்க. ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. பட் தென் அதுக்கான காம்பன்சேஷன் திரும்பி வரல. ஏன்னா டெவலப்பர் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. சாவடி. இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா பேங்க்ரப்ட் டிக்ளேர் பண்ணிட்டா நீங்க சண்டை போட்டாலுமே அவங்க காசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஆப்ளிகேஷன் எல்லாம் போயிடுச்சு. அந்த மாதிரி ஆனோடனே இப்ப வீடுக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, லீகல் ஃபீலாம் வந்து வே ஆஃப் பண்றேன்னு சொன்னாங்களே, அது வந்து இப்ப அவங்க ரெஸ்பான்சிபிள் இல்ல. சோ யாரு வீடு வாங்கினாங்களோ அவங்க கை காசு போட்டு தான் அந்த வீடுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே செஞ்சாங்க. எப்படியும் நான் படிச்சதுல வந்து 500K வீடு, அப்போ ஒரு 10,000 கிட்ட கட்டுற மாதிரி வரும். அதுக்கு மேலேயும் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. சோ மோரல் ஆஃப் தி ஸ்டோரி என்னன்னா, இவங்க வந்து வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த டெவலப்பர் வந்து லைக் வெரிஃபைடா இல்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கான்னு எதுவுமே ரிசர்ச் பண்ணாதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேபி one of the reasons are could be also அவங்க லைக் டெவலப்பர் என்ன ப்ராமிஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது, அந்த சிச்சுவேஷன் எப்படி போனுச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இதே மாதிரி சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல நடக்க கூடாதுன்னு நினைச்சுதான் நாங்க இன்னைக்கு இந்த டாபிக் யூஸ் பண்ணோம். ஸோ யூசுவலா வந்து என்ன, அந்த வீடு அவங்க ரெடி பண்ணிட்டாங்கனாலுமே அந்த வீட்டு காசை அவங்க சீல் கட்டிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமா, அது லேண்ட்ன்றனால இல்லையோ. ஆமா, கேட்டட் வேற. ஸோ கேட்டட் கணக்குனாக்கா மெயின்டெனன்ஸ் இருக்கும், அதை வேற கட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ ரூகில அந்த 120 ஃபேமிலி தான் இப்போ ஸ்டக்காயே நிற்கிறாங்க. ஸோ இப்போ இந்த நியூஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும்னா அதோட லிங்க் நான் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் படிக்கலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப காமனான ஸ்கேம்ஸ் எப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஃபேக் லிஸ்டிங்ஸ், அதாவது அன்வெரிஃபைட் பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த வீடு விற்கிறேன், வீடு ரெண்டலுக்கு விடுறேன், அந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டிங்ஸ் இருக்கும். லைக் ஃபேஸ்புக், மூடா.com, டிக்டாக், வாட்ஸ்அப் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுல வந்து சில பேர் வீடு வாங்கி இல்ல வீடு ரெண்டலுக்கு இது பண்றேன்னு சொல்லி நிறைய ஸ்கேமான கேஸ்லாம் இருக்கு. இது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர்பிஎன்பி இருக்குல்ல, ஏர்பிஎன்பி இல்ல சாரி, இந்த ஷார்ட் டேர்ம் வெக்கேஷன் போறதுக்கு இந்த 3 நாள் ஹோம் ஸ்டே எடுக்கிறவங்க டிக்டாக்ல எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. வீடு பெருசா இருக்கும் ஆனா வேலை ரொம்ப சீப்பா இருக்கும்.
அந்த மாதிரி பங்களோ ஹவுஸோட ஹோம் ஸ்டே வந்து அரௌண்ட் 400 300 ரைட் அந்த மாதிரி இருக்கும். அங்க நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது அந்த டைம் எல்லாம் கரெக்டா பேசிடுவாங்க. பிளஸ் காசும் நீங்க கொடுக்குற மாதிரி வந்துடும். ஏன்னா நீங்க புக் பண்ணி ஆகணும். டிபாசிட் புக் பண்ணி ஆகணும். ஆமா. ஸோ அது நீங்க பண்ண கையோடய காண போயிடுவானுங்க. ஏன்னா நீங்க அந்த நாள் போயிட்டு சாவி எடுக்கணும், வீடு பூரணும்னு பார்க்கும்போது கான்டாக்ட் பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன். இல்லைன்னா கேன்சல் ஆச்சு ரீஃபண்ட் பண்றோம்னு சொல்லுவான், ஆனா ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, கோ ஃபார் த வெரிஃபைட் பிளாட்ஃபார்ம். இப்போ வீடு நான் வாங்க போறேன், விற்க போறேன் அப்படின்னு தேடுறீங்கன்னா அதுக்கு நிறைய வெரிஃபைட் பிளாட்ஃபார்ம் இருக்கு. லைக் HProp, iProperty, Property Guru. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரிஃபைட் வெப்சைட்லாம் இருக்கும்போது அது மூலியமா போங்கன்னு தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா ஃபேஸ்புக் Mura.comலாம் அவங்க விற்கிறவங்க உண்மையிலேயே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்னா நம்மளுக்கு தெரியாது. ரியல் எஸ்டேட் ஏஜென்டா இல்ல ஸ்கேமர்ஸான்னு நம்மளால வெரிஃபை பண்ண முடியாது. பட் வெரிஃபைட் பிளாட்ஃபார்ம்ல அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட் வச்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து நான் யூஸ்வலா வெரிஃபைட் அக்கௌண்ட் வழியா போங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன்ல. ஈவன் ஹோம் ஸ்டே, இப்போ நீங்க வீடு வாங்கல, ரெண்டல் எடுக்கலனாலும் இது சம்திங் தட் அவுட் ஆஃப் டாபிக்கா நான் என்ன சொல்லுவேன்னா, ஹோம் ஸ்டே எடுக்கிறனாலுமே அங்க நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ Booking.com இருக்கு, Airbnb வழியா கூட இருக்கு, Agoda இருக்கு. அந்த மாதிரி போங்க. டிக்டாக்ல பார்த்தேன் சீப்பா இருந்துச்சு, இன்ஸ்டால பார்த்தேன் சீப்பா இருந்துச்சுன்னு தயவு செஞ்சு உங்க காசை வீணாக்காதீங்க. ஸோ அடுத்த ரகமான ஸ்கேமர்ஸ் என்னன்னா அன்லைசன்ஸ் ரெண்ட். ஸோ இவங்ககிட்ட வந்து அந்த ப்ராப்பரான லைசன்ஸ் இருக்காது, ஆனால் அவங்க கான்ஃபிடென்ட்டாக வீடு விற்கிறதுக்கு இருப்பாங்க. வீடு விற்பாங்க, ஷோ யூனிட்டை காட்டுவாங்க, எல்லாம் காட்டிட்டு புக்கிங் ஃபீயை வாங்கிட்டு காண போயிடுவாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலா வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாங்களே ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் தான். நாங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ரியல் எஸ்டேட்ல வீடு வைக்கிறது, ரெண்டல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னாவே நாங்கள் ஆக்சுவலி ஒரு காசு உட்காரணும். காசு உட்காந்து 2 நாள் காசு உட்காந்து அதுக்கு ஒரு லைசன்ஸ் வெளியாகும். அந்த லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் எங்களால ரியல் எஸ்டேட் வீடு வைக்கிறது, ரெண்டல் எல்லாம் எங்களால பண்ண முடியும். அதை நாங்க வருஷம் ரினியூ வேற பண்ணணும் ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதான் நாங்க வெரிஃபைட் ப்ரொஃபஷனல்னு அர்த்தம். சில பேரு இதெல்லாம் பண்ணாமலே டிபாசிட் வாங்குறதுக்கு, புக்கிங் ஃபீ வாங்குறதுக்குன்னு சும்மா வந்துட்டு நானும் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான், நான் இந்த வீடு விற்கிறேன், இந்த வீடு ரெண்டல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர் வேலை பார்த்துட்டு காசு எடுத்துட்டு ஓடிடுவாங்க. ஆமா. ஸோ இந்த கம்பேர் பண்றதுக்கு ஆக்சுவலி ப்ராப்பர்ட்டி குருவில் வந்து ஏஜென்ட் வெரிஃபிகேஷன் பேட்ஜ்லாம் இப்போ வெளியாக்கிருக்காங்க. ஸோ எப்படின்னா லிஸ்டிங் போடும் போது அவங்களோட ரேண்ட் நம்பர் அதெல்லாமே அவங்க போட்டால் தான் வந்து அந்த ஏஜென்ட் வெரிஃபைடாக இருந்தால் தான் அந்த பேட்ஜ் வெளியாகும். ஸோ அந்த பேட்ஜ் இருந்துச்சுனாலே அந்த ஏஜென்ட் வெரிஃபை நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இது வந்து ப்ராப்பர்ட்டி குரு ஸ்டார்ட் பண்ணதுல. ஸோ ஐ ஹோப் அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மும் அப்படியே இதை கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஏன்னா இது ஒரு நல்ல வழி இதை கம்பேர் பண்றதுக்கு. வெரிஃபை பண்றாங்கன்னா நினைக்கிறேன் அவங்க தனியா அவங்களோட பேக்ரவுண்ட் செக்கிங் செஞ்சிருப்பாங்க. பேக்ரவுண்ட் செக்கிங் ரேண்ட், அது ஏன்னா அந்த ரேண்ட் வந்து ஆக்டிவா இருக்கணும். அந்த ரேண்ட் வந்து ஆக்டிவா இருக்கிறதுக்கு தான் நீ சொன்ன மாதிரி நம்ம வருஷம் ரினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா. ஸோ அது ஆக்டிவா இருந்து அதெல்லாம் இருந்தால் தான் அந்த பேட்ச் வெளியாகும் உங்களுக்கு ஆக்சுவலி. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க ப்ராப்பர்ட்டி குருவில் பார்க்கல எதுவும் இல்லைனாக்கா அந்த ஏஜென்ட் நீங்க டீல் பண்றீங்களே அவங்கள பத்தி அந்த ரேண்ட் நம்பர் கேளுங்க அவங்ககிட்ட. அந்த ரேண்ட் நம்பரு கொடுக்க யோசிச்சாங்கனாலே நீங்க நவுந்துருங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நவுந்துருங்க, வேற ஏஜென்ட் தேடி போங்க. இல்ல அந்த ரேண்ட் நம்பர் வந்து கொடுத்தாங்க, அது சும்மா நம்பர் தானே, அது எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த ரேண்ட் நம்பரை LPPEH அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த ரேண்ட் ஆக்டிவா இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். இல்ல அந்த ரேண்ட் நம்பர் வந்து வேலிடான்னு நீங்க செக் பண்ணணும். அதுல அதுவும் லெஜிட் இல்லைன்னு காட்டிடுச்சுன்னா அப்பயும் நவுந்து போயிருங்க தயவுசெய்து. LPPH வந்து ஆக்சுவலி வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் வேல்யூ இவங்களெல்லாம் மேனேஜ் ஒரு பாடி, அது வந்து ஒரு பாட். ஸோ அவங்க நடத்துற இந்த காஸ்ட் தான் வந்து இந்த ரெண்ட் காஸ்ட் அதெல்லாம் நம்ம இது பண்றோம். ஸோ லெட்ஸ் சே இப்போ நீங்க வந்து உங்க ஏஜென்ட் லெஜிட்டா இல்லையான்னு வெரிஃபை பண்ண போறீங்கன்னா அவங்க ஒரு அவங்க வெப்சைட்லயே ஒரு சர்ச் பார் மாதிரி இருக்கும். அங்க போய் அவங்க நம்பரை கீன் பண்ணீங்கன்னா அவங்க ஆக்டிவான ஏஜென்டா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். இல்ல அவங்க ஏஜென்டா இல்லையானே தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது என்னன்னா ஓவர் ப்ராமிசிங் டெவலப்பர். அதாவது இப்ப நான் ஒரு கதை சொன்னேன்ல, இதெல்லாம் கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம், எங்க கிட்ட வீடு வாங்குங்க அப்படின்னு வந்து நல்ல அட்வர்டைஸ்மெண்ட், நல்ல பிராண்டிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா பிராண்டிங் பண்ற அதே அளவுக்கு அவங்களுக்கு ரெப்புடேஷன் இருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து முக்கியமா யாருன்னா வீடு புதுசா வாங்க போறவங்க, அதாவது புது ப்ராஜெக்ட் வாங்க போறவங்க, இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு அனுபவம் இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, இப்போ ஒரு டெவலப்பர் வந்து நீங்க ஒரு டெவலப்பர் வீடு வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க டெவலப்பரோட ஃபுல் நேம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ராசி பலன் அதெல்லாம் எடுக்கணுமா? ஃபுல் நேம் நான் ஏன் எடுக்க சொல்றேன்னா,
KPKTன்னு ஒரு இருக்கு, ஒரு kementerian இருக்காங்க, அதாவது Kementerian Perumahan dan Kerajaan Tempatan. Melayu sah. அதாவது ஹவுசிங் மினிஸ்ட்ரி. ஓகே. ஸோ அவங்களோட வெப்சைட்ல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கும். அதாவது அந்த டெவலப் லைக் பேங்க்ரப்ட் ஆன டெவலப்பர், பிளாக் லிஸ்டட் டெவலப்பர், அண்ட் ஆல்சோ அந்த டெவலப்பரோட அதாவது இந்த ப்ராஜெக்ட் சக்கேட், ப்ராஜெக்ட் தெர்பங்கலாய், இதுல எல்லாம் இந்த டெவலப்பர் இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல இருக்காங்கன்னாலே, அந்த லிஸ்ட்ல இருந்தாங்களே, தயவுசெய்து வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ரிஸ்க் ஹை. ஆமா, அவங்க உங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு, முதல்ல கேஸ்ல பேங்க்ரப்ட் ஆனதுக்கு, அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் கூட. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த லிஸ்ட்ல இருந்தாங்களாவே தயவு செஞ்சு அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காதீங்க. ஸோ அங்க இருந்து ஜஸ்ட் மூவ் பண்ணிருங்க. இந்த மாதிரி ரிசர்ச் பண்றது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. செல்ஃப் ரிசர்ச்ல, செல்ஃப் ஸ்டடி. ஏன்னா நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்தை வாங்குறதுக்கே வந்து ஒரு சேலுக்கு வெயிட் பண்ணுவோம், அதோட ரிவ்யூ எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம். வீடு வந்து நம்ம ஒரு 35 வருஷம் கமிட்மெண்ட், பிகாஸ் நம்ம லோன்லாம் வாங்குறோமோ ரெண்டுக்கு வர்றோமோ, அது எப்படி இருந்தாலும் 35 வருஷம் கமிட்மெண்ட். பிகாஸ் நம்ம லோன் எடுத்து அதுக்கு மாசம் காசு கட்ட போறோம். அந்த வீட்ல இருந்து ஒரு நல்ல லாபம் வந்தா இட்ஸ் குட், இல்ல வரல அது நஷ்டத்துல தான் போகுதுன்னா, தனியா அதுக்கு வேற நீங்க மாசம் பேங்க்ல தான் காசு கட்டுறீங்கன்னா அது ஒரு பெரிய தலைவலி ஆயிரும். ஸோ மொத கட்ட உங்களோட இது வந்து நல்ல டெவலப்பரா தான் இருக்கணும்னு தான் நாங்க சொல்ல வரோம். அடுத்த கட்ட ஸ்கேம், இது என்ன ஸ்கேம்னாக்கா வந்து ஃபேக் டெனன்சி அக்ரிமெண்ட், இல்லைன்னா வந்து டபுள் ரெண்டல். இந்த கேம் எப்படி தெரியுமா விளையாடுவாங்க? இப்போ லட்சே நீங்க ஒரு லேண்ட்லார்ட், நான் லேண்ட்லார்ட், நீ தான் இந்த ஸ்கேமர்னு வச்சுக்கோ. நான் வந்து உனக்கு ரெண்ட் கொடுக்குறேன். ரெண்ட் கொடுத்தோன்னே நீ என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபேக் டெனன்சி அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு நீங்க சப்ளேட் பண்ணுவீங்க வீடை. நான் ஆதாயம் பாக்குறதுக்கு. ஓகே, அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அந்த வீடு ரெண்ட் எடுக்கிறேன். ஒரு வீடு வந்து ஒரு 3 ரூம் இருக்குன்னா, அந்த 3 ரூம்ல ஒரு ரூம் ஒரு ஆளுக்கு ரெண்ட் கொடுப்பேன். அதுதான் சப்டெனன்ட் பண்றது. அப்படி சப்ளேட் பண்ணிட்டு, இது வந்து ஓனருக்கு தெரியாது, எனக்கு தெரியாம நீ செஞ்சுட்டு, அந்த டெனனுங்க, அந்த சப்ளேட் பண்ண டெனன் வந்து நீ தான் ஆஃபிஷியல் ஓனர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்படி நினைச்சுக்கிட்டு அப்புறம் ஓனர் வந்து கதவு தட்டும் போது தான் கதை வெடிக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான ஒரு ஸ்கேம். ஓகே, இது எப்படி இந்த ஸ்கேம் நடக்கும்னாக்கா, ஓனர் வந்து இது கொஞ்சம் ஓனர் மேலே சாலாலா, இது வந்து ஓனர் மலஸ்ன பயா, இல்லை ஓனர் வந்து மலஸ்ன சரி ஏஜென்ட். ஏன்னா லெஜிட்டான ஏஜென்ட்னா வந்து அவங்க அந்த டெனன்ட் கூடயும் டீல் பண்ணுவாங்க, ஓனர் கூடயும் டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாம்பிங்லேருந்து எல்லாமே ஏஜென்ட் பார்த்துக்குவாங்க. அப்படி அந்த மாதிரி போணுச்சுனாக்கா இந்த இது தவிர்க்கலாம். ஏன்னா ப்ரூஃப் ஆஃப் ஆத்தரைசேஷன்லேருந்து எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. அது இது வந்து ஓனர் மேலே தான் நான் கொஞ்சம் சாலா. இது வந்து ஓனர் லெஜிட்டான ஏஜென்ட் தேனாலே முடிஞ்சு வேலைங்க ஆக்சுவலி. ஸோ கீரை எப்படின்னா வந்து அவங்க டெனன்சி ஒரு வீடை வந்து டெனன்ட் கொடுக்குறாங்க, பட் தென் தே ஆர் லீவிங் த ஹவுஸ் அன்கார்டட்ல, அந்த மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி அது ஒன்று என்னன்னா, இதுவும் நான் வந்து ஓனர் மேலே லைக் லேண்ட்லார்ட் மேலே தான் சாலா. எப்படி சொல்லுவேன்னா, நம்ம வீடை வந்து ரெண்டலுக்கு விட்டுட்டோம், மாசம் கரெக்டா ரெண்டல் வருது அப்படின்னு நிறைய ஓனர் வந்து வீடை வந்து போய் பாக்குறதே இல்லை. லைக் வீடு என்ன கண்டிஷன்ல இருக்கு, கொடுத்தவன்ட்டு தான் இருக்கா இல்லையா, எதுவுமே பாக்குறது இல்ல. மாசம் எனக்கு ரெண்டல் வருதா, ஐம் டன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது. இது நான் வந்து தப்புன்னு சொல்றது இல்ல. உங்களுக்கு வந்து உங்க வீடு உண்மையிலேயே அந்த ரெண்ட் பண்றவங்க கிட்ட தான் இருக்கா, இல்ல வேற ஆள்கிட்ட இருக்கா, வீட்ல வேற ஏதாவது நாத்த வேலை பண்ணிட்டு இருக்காங்களா, அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. சோ இதுல நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ரெண்ட் காசு மட்டும் வாங்குறதை விட்டுட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 2 வாட்டியாவது அந்த வீடை போய் பாருங்க, என்ன நிலைமையில இருக்கு, மேல வீட்ல தங்குறாங்களா, இல்ல வேற ஏதாவது இல்லீகல் பிசினஸ். இது ஆக்சுவலி வந்து ஓனரோட ரைட்ஸ் தெரியுமா? இது நிறைய பேருக்கு நம்ம ஊர்ல தெரியுது. ரெண்ட் விட்டாலே வந்து விட்டுறணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா என்ன பிரச்சனைனா, இப்ப நான் சொல்றது வந்து எப்படின்னா போய் பார்க்கலாம்னு தான் சொல்றேன். சில பேர் என்னன்னா இன்வேசிவா இருப்பாங்க. எப்படின்னா நான் இப்ப நம்ம ஃப்ரீயா இருக்கேன் இன்னைக்கு போய் பாக்குறேன் அப்படின்னு போடுறது. அந்த வீட்டுல இருக்கிறவனும் மனுஷன் தான், அவனுக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கு. இல்லன்னா வீட்டுல சம்டைம்ஸ் இல்லன்னா அவன் எப்படி வீட்டுக்கு கதவை திறப்பான், அது ஒண்ணு இருக்கு. உடைச்சிட்டு போக வேண்டியதான் ஏன் வீட்டுல. ஏன்னா நிறைய கேசஸ் இருக்கு. கேஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஓனர்ஸ் போய் பார்க்காதனால இடையில வந்து நியூஸ்ல நான் பார்த்தேன், அந்த வீடு ப்ராஸ்டிடியூஷனுக்கு யூஸ் பண்ணி அந்த கேஸ் எல்லாம் இருக்கு. இது வந்து அந்த ஓனர் வந்து அப்பப்போ போய் பார்த்திருந்தா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஒண்ணு. அடுத்தது வந்து இப்ப நான் சொன்ன இன்வேசிவ் கேஸ்னு, இது ஆக்சுவலி யூஎஸ்ல எல்லாம் ரொம்ப நடந்து நான் சோசியல் மீடியால பாத்திருக்கேன். ஓனர் கிட்ட வந்து அந்த ஸ்பேர் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போறது வர்றது, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வரேன்னா, வீட போய் பாருங்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா பாக்க போறதுக்கு முன்னாடி ஒரு courtesy வந்து ஒரு மெசேஜ் இல்ல ஒரு இமெயில், ஒரு நோட்டீஸ் மாதிரி பண்ணுங்க, நான் இந்த மாதிரி வீட வந்து பாக்க போறேன் அப்படின்னு. சோ அதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னாவே ஸ்டில்
அவுட் ஆஃப் சிச்சுவேஷன் போற விஷயம்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்கலாம். ஸ்பாட் செக் பண்ற மாதிரி ஸ்கூல்ல ஸ்பாட் செக் பண்ற மாதிரி இஷ்டத்துக்கு போனா கொஞ்சம் கஷ்டம் தானா? அதுவும் பண்ணக்கூடாது. அதுவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இது நீங்க தவிர்க்கலாம் இந்த விஷயத்துல. ஸோ ஃபைனலா வந்து என்ன ஸ்கேம்னா வந்து இப்ப வீடு வாங்குறாங்க. இப்ப நம்ம வீடு வாங்குறோம் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம்னா அதுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். ஆமா. ஓகே. எஸ்பி கன்ஃபார்மா சைன் பண்ணுவோம். டசன்ட் மேட்டர் அது வந்து வீடா கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா லேண்டா இருந்தாலும். அந்த அக்ரிமெண்ட்யே இப்ப ஃபார்ஜ் பண்றாங்க. வாவ், அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இப்ப இந்த ஊர்ல எல்லாம் நம்ம பாத்திருப்போம், லைக் தமிழ் படத்துல எல்லாம் பாத்திருப்போம், இந்த லேண்ட் எங்களோட அப்படின்னு ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இல்லன்னா அருள் படத்துல பசுபதி வந்து அந்த வீட்டை சும்மா இது பண்ணிக்குவாங்க, அந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க. இல்லன்னா வந்து அந்த லேண்டே அவங்களோட சொல்லிட்டு ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் மலேசியா இப்ப நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சாரி, டெவலப் ஆயிட்டாங்க, ரொம்ப டெவலப் ஆயிட்டாங்க இப்ப. சோ அந்த மாதிரி நடக்கும்போது இப்ப நீங்க அவ்வளவு காசு கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா அந்த அது என்ன சொல்றது, அந்த காசு போயிடும், அந்த ப்ராப்பர்ட்டியும் உங்க கையில இருக்காது. சோ எல்லாமே போயிடும். சோ இது நடக்காம இருக்கிறதுக்கு யூசுவலா நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, ஒரு ப்ரொஃபஷனல் லாயர் வந்து ஹையர் பண்ணிக்கோங்க. அவங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய பவர் இருக்கு. இந்த மாதிரி சில ஆபீஸ்க்குலாம் போய் இப்ப நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்கன்னா சர்வே நம்பர் அதெல்லாம் செக் பண்றது உண்மையில இந்த ப்ராப்பர்ட்டி தான் வாங்குறோமா, அந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் யாரு, அதெல்லாம் செக் பண்றதுக்கு அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. அது அவங்களோட வேலையும் கூட, ஏன்னா நீங்க ஃபீஸ் கட்டுறீங்களா. சோ அந்த அவங்களாம் இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன். எனக்கு புரியுது, நம்ம கொஞ்சம் காசு சேமிக்கணும்னா நம்மளே எல்லாம் பாத்துக்குவோம் அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி இதுலதான் கொஞ்சம் வலிக்கி விழுறோம். ஆனா கொஞ்சம் செலவு பண்ணி அவங்க சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு பிற்காலத்துல பிரச்சனை இல்லாம போகும். சோ கொஞ்சம் நீங்க தான் யோசிச்சு இதெல்லாம் பாத்துக்கணும். எங்களால வழி தான் காட்ட முடியும். ரோடு போட போறீங்களா இல்ல இந்த வழி அப்படியே ஓட போறீங்களா, அது உங்க இது. ஓகே, another thing இதுல நான் ஆட் ஆன் பண்ணணும்னு இருக்கேன். நீங்க புக்கிங் ஃபீஸோ இல்ல சப்சேல் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டிபாசிட் எது கட்டுறதா இருந்தாலுமே தயவு செஞ்சு பர்சனல் அக்கௌண்ட்ல அந்த காசை போட்டுறாதீங்க. அதாவது அந்த ஏஜென்ட்டோட பர்சனல் அக்கௌண்ட், ஏதாவது பர்சனல் அக்கௌண்ட்னாலே போடாதீங்க. ஏன்னா அந்த ஏஜென்ட் வேலை செய்யற கம்பெனில வந்து கண்டிப்பா கிளையன்ட்ஸ் அக்கௌண்ட் இல்லைன்னா எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இது வந்து கிளையண்டோட காசை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த விஷயம் எல்லாம் ப்ரொசீட் ஆகுச்சுன்னா அங்கிருந்து தான் காசு சொல்லி ஆகும். இல்லை இப்போ புது ப்ராஜெக்ட் வாங்குறீங்க, புக்கிங் ஃபீ கட்டுறீங்கன்னாக்கா டெவலப்பருக்கு தான் டைரெக்டாக காசு போகிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அது செக் மூலியமாக நீங்கள் அனுப்பலாம், இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஆனால் இந்த டூ இட் நவ் மூலியமா பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க, நான் இங்கிருந்து செய்கிறேன், அதெல்லாம் தயவுசெய்து நம்பி இதை செஞ்சிடாதீங்க. அந்த மாதிரி சொல்கிற ஏஜென்ட்டையும் டாட்டா கை கொடுத்துட்டு போயிருங்க தயவுசெய்து. ஏன்னா இதெல்லாம் ஒன் ஆஃப் த ஸ்கேம், இதெல்லாம் நடக்குதுங்க. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கேம்லாம் எப்படி தவிர்க்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இவ்வளோ பேசியிருந்தோம். சில பேர் மேமா மாட்டியிருப்பாங்க ஸ்கேம்ல, என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா, முதல்ல என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா போலீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இது காசு சம்மந்தப்பட்டது. முதல் வேலையை அதை பண்ணுங்க. எஸ், போலீஸ் ரிப்போர்ட் பண்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கணும். அடுத்தது வந்து இப்ப வந்து உங்களை ஏமாத்துனது வந்து ஒரு ஏஜென்ட்னா அந்த ஏஜென்ட் வந்து எந்த கம்பெனில சார்ந்தவங்கன்னு பார்க்கணும். இப்ப நாங்க வந்து IQI, சோ அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிக்கு வந்து நீங்க அந்த ஏஜென்டோட பேரு, ரென்டெக் நம்பர் என்ன கொடுத்தாலும் அதுதான் கொடுக்க முடியும். ஆமா, கொடுத்து இந்த மாதிரி உங்க சிச்சுவேஷன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இதெல்லாம் நடந்துச்சு, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அது கம்பெனிட்ட நீங்க கொடுப்பீங்க. இன்னொன்னு வந்து போஆப்னு ஒன்று இருக்கு. கரெக்ட், போஆப் தான் LPPH. சோ அவங்க கிட்ட வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு, சோ இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மேல தக்க நடவடிக்கை எடுங்க. தக்க நடவடிக்கை ரொம்ப சுத்த தமிழா இருக்கு. தக்க தண்டனை வழங்குமாறு மிக தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். வரா பார்த்தீங்களா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது திடீர்னு. ஓகே, ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு. சரி சரி, ஓகே. அடுத்தது என்னன்னா, இதுல சம்பந்தப்பட்டது வந்து டெவலப்பர் ஓவர் ப்ராமிஸ் பண்ணிட்டு இல்லை இது செய்யறேன், அமௌண்ட் இதெல்லாம் வேவ் பண்றேன் அதெல்லாம் சொல்லிட்டு ஆனா பார்த்தா பண்ணல, அந்த மாதிரி ஆயிடுச்சுனாக்கா டெவலப்பர் சம்பந்தப்பட்டதுன்னா நீங்க கேபிகேடி கிட்ட போகணும். அவங்ககிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவங்க சைட்ல இருந்து அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்ல தக்க நடவடிக்கை எடுப்பாங்க. அடுத்தது என்னன்னா, லெட்ஸே உங்களுக்கு மேமாங் என்ன பண்றதுன்னு தெரியல, உங்களுக்கு ஆப்ஷன் இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லாயர்கிட்ட போய் பேசுங்க. அவர் சைட்ல இருந்து மேபி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாரு, இல்ல என்ன வழி இருக்கோ என்ன லீகல் ஆக்ஷன் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்க மேமாங் ஸ்கேம் ஆயிட்டீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த 4 ஸ்டெப் வேணா ஃபாலோ பண்ணுங்க.
3. ஆல்சோ இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்கேம் ஆயிட்டேன். சிரிக்கிற வெக்கமா இல்ல? இல்ல சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அவங்க ஒரு பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் சோகமா வை மூஞ்ச. டோன்ட் லாஃப். இவ்வளவு சோகமா இல்ல, நாமளா சொல்லு. ஓகே, இப்ப நான் ஸ்கேம் ஆயிட்டேன், என்ன மாதிரி இன்னொரு ஆளும் ஸ்கேம் ஆக கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு சில ப்ரூஃப்ஸ் இருக்கும். அந்த பேரு, ரென்டெக் நம்பர், போட்டோஸ் இருந்துச்சுன்னா பெஸ்ட். அந்த ஆளோட போட்டோ இருந்துச்சு, இல்ல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல தான் நாங்க பேசணும்னா அந்த அக்கௌண்ட்லாம் கொஞ்சம் அந்த சேட் அதெல்லாம் அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து நீங்க வந்து சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணலாம், ஜஸ்ட் ஃபார் அவேர்னஸ். அப்படி இல்ல அப்படின்னா சைபர் கிரைம் அலர்ட் மலேசியா அப்படின்னு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல கூட நீங்க போய் போஸ்ட் பண்ணலாம். இல்ல அது தவிர்த்து நிறைய பேஜஸ் கூட இருக்கும் ஃபேஸ்புக்ல, இல்ல வேற ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல. அங்கெல்லாம் நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு இது ஒரு அவேர்னஸா இருக்கும். ஆமா, சோ அந்த பர்టిక్యులர் ஸ்கேமை வந்து இன்னொரு ஆளை வந்து ஏமாத்த மாட்டாங்க. ஸோ இது தவிர்க்கிறதுக்குலாம். ஓகே, ஸோ எண்டுக்கு வந்துட்டோம். இதில் ஏன் நாங்கள் வந்து இந்த ஸ்கேம் டாபிக் எடுத்தோம்னாக்கா, நாங்கள் ஸ்கேமர் இல்லை அப்படி காட்டுறதுக்கு தான். ஒன்று அது ஒரு பர்பஸ். நாங்கள் ஸ்கேமர் கிடையாது, அதை காட்டுறதுக்கு தான். இன்னொன்று வந்து என்னன்னா, ஸ்கேம் ஆகுனீங்கன்னா உங்கள் காசு மட்டும் போகாதுங்க, உங்களுக்கு வந்து நம்பிக்கையும் போயிடும். ஏன்னா லெஜிட்டான ரியல் எஸ்டேட் நெகோசியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்கும். ஆனால் சில பல இந்த ஸ்கேமர்ஸோட இதனால எங்கள் பேரும் பாதிக்குது இதில். ஸோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு தான் எங்களோட வழி. இது ஒரு வழி நாங்கள் எடிகேட் பண்ணுறதுக்கு நம்ம மக்களை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து வீடு வாங்க போகிறீங்களோ, ரெண்ட்டுக்கு விட போகிறீங்களோ, இல்லை ரெண்ட் எடுக்க போகிறீங்களோ, இல்லை விற்க போகிறீங்கனாலும் உங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். தயவுசெய்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷனல் இல்லை ஒரு வெரிஃபைட் ஏஜென்ட்டை போயிட்டு அவங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் அந்த மூலியமாக கேட்கலாம். ஸோ அவங்க வெரிஃபைன்றனால அவங்களால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா, இல்லை உங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கனாக்கா ஷேர் பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்கள்.